நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். உங்கள் சிந்தனைக்கு இந்த பதிவில் நாம் தியானிக்கக்கூடிய காரியம் எதுவென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்ததற்கும் யோர்தான் நதியை கடந்ததற்கும் உள்ள வித்தியாசங்கள், ஒற்றுமைகள், இவைகளை பற்றி பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் 400 ஆண்டுகால அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கானானை சென்றடைவதற்கு ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. இந்த 40 ஆண்டுகால பயணத்தில் அவர்கள் சந்தித்த மிக முக்கியமான 3 இடங்கள், ஒன்று செங்கடல் ரெட் சி, இன்னொன்று காதேஸ் பர்னேயா, மூன்றாவது யோர்தான் நதிக்கரை. இந்த 3 இடங்களிலும் அவர் சந்தித்த பாடங்கள், தேவன் அவர்கள் நடத்திய விதங்கள் மிகவும் வித்தியாசமானது. செங்கடலை கடந்ததற்கும் யோர்தானை கடந்ததற்கும் உள்ள வித்தியாசங்கள், ஒற்றுமை, அதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம். முதலாவது பார்க்கும் பொழுது பயணம் செய்த மக்களை குறித்து பார்க்கலாம். 400 ஆண்டுகால அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினால் அவளை விடுதலையாக்கி, இஸ்ரவேலர்கள் சோதிக்கப்பட்ட முதல் இடம் எது தெரியுமா? செங்கடல். செங்கடலில் தான் அவர்கள் முதல் மிகப்பெரிய சோதனையை சந்தித்தார்கள். இந்த செங்கடலை பார்க்கும் பொழுது அவர்கள் கடந்து போகும்போது பின்னால் எகிப்தினுடைய இராணுவம் அவர்களை பின்தொடர்ந்து வந்தது. முன்னால் பார்த்தால் செங்கடல். இதுதான் அவள் சந்தித்த மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, ஆபத்தான ஒரு பிரச்சனை, மிக சந்தித்த சவாலான இடம். ஆனால் இந்த செங்கடலை கடந்தவள் யார் என்று பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களாக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்களில் விருத்த சேதனம் பண்ணப்படாத எவனும் அறுப்புண்டு போக வேண்டும் என்று ஆதியாகமம் புத்தகத்தில் 17வது அதிகாரத்தை தெளிவாக பார்க்கலாம். விருத்த சேதனம் என்பது அவர்களுக்கு இடப்பட்ட முக்கியமான கட்டளை. விருத்த சேதனம் பண்ணுவதன் மூலமாகத்தான் அவர்கள் தேவனோடு உடன்படிக்கை செய்து உடன்படிக்கையின் பிள்ளைகளாக மாறுகிறார்கள். ஆனால் யோர்தான் நதியை கடந்தவள் யார் என்று பார்க்கும் பொழுது அவர்கள் விருத்த சேதனம் பண்ணப்படாத யூதர்கள். எப்படி என்றால், யோர்தான் நதியை கடந்த உடனே யோசுவா 5:2 பார்க்கும் பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ கருக்கான 2 கத்திகளை உண்டாக்கி மறுபடியுமாக இஸ்ரவேல் புத்திரருக்கு விருத்த சேதனம் பண்ணு என்று சொன்னதாக பார்க்கலாம். அப்படி என்றால் இந்த யோர்தான் நதியை கடந்தவள் யார் என்றால், இவர்கள் விருத்த சேதனம் பண்ணப்படாதவர்கள், சட்டப்படி தேவனுடைய பிள்ளைகளாக மாற முடியாதவர்கள். மாமிசத்தின்படி அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களாக இருந்தாலும் சட்டப்படி, ஏனென்றால் விருத்த சேதனம் பண்ணின பிறகுதான் அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையின் பிள்ளைகளாக மாற முடியும். ஆனாலும் அவர்கள் அந்த யோர்தானை கடந்த அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு விருத்த சேதனம் பெறவில்லை. ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்த பொழுது காதேஸ் பர்னேயாங்கிற இடத்தில் அவர்கள் கலகம் பண்ணினார்கள். எப்படி என்றால், அந்த 10 வேவுக்காரர்கள் சொன்ன அந்த அறிக்கையை நம்பி, நாங்கள் அந்த போரில் மடிந்து விடுவோம், நாங்கள் இந்த வனாந்திரத்திலே இருந்து விடுகிறோம் என்று சொல்லி கானானுக்கு செல்ல வேண்டிய அந்த பயணத்தில் முட்டுக்கட்டை போட்டு மிகப்பெரிய தேவனுக்கு விரோதமான கலகம் பண்ணி கூக்குரல் இட்டார்கள். எனவே ஆண்டவர் கோபம் அடைந்து, இந்த ஜனம் வனாந்திரத்தில் அழியும் மட்டும் கானானுக்கு செல்ல விட மாட்டேன் என்று சொல்லி இஸ்ரவேலிலிருந்து புறப்பட்ட அத்தனை ஜனங்களும் லட்சக்கணக்கான மக்களும் வனாந்திரத்தில் மடிவதற்கு ஏறக்குறைய 38 ஆண்டுகள் மேல் ஆகிவிட்டது. இந்த 38 ஆண்டுகள் எகிப்தை விட்டு புறப்பட்ட அத்தனை பேரும் மறிக்கும் அளவுக்கும், எக்ஸப்ட் காலேப் அண்ட் யோசுவா, யோசுவாவும் காலேபும் தவிர மற்ற அனைவரும், ஏன் மோசேயும் கூட அந்த வனாந்திரத்தில் மடியும் அளவுக்கும் அவர்கள் கானானுக்குள் செல்ல முடியவில்லை. அப்படி என்றால் கானானுக்கு சென்றவர்கள் யார் என்றால் புதிய தலைமுறை யூதர்கள். அந்த 40 ஆண்டுகால வனாந்திரத்தில் பிறந்த அந்த யூதர்கள். இந்த யூதர்களுக்கு விருத்த சேதனத்தை அவர்கள் பெறவில்லை. அவர்கள் விருத்த சேதனம் பண்ணி சட்டப்படி தேவனுடைய பிள்ளைகளாக மாறாவிட்டாலும் தேவனுடைய பாதுகாப்பு, அரவணைப்பு அவர்களுக்கு இருந்து அந்த யோர்தான் நதியை கடந்த பிறகுதான் அவர்களுக்கு விருத்த சேதனம் பண்ணி அவர்களை சட்டப்படி தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டார்கள். இது நாம் கவனிக்கக்கூடிய ஒரு காரியம்.
எல்லாமே சட்டப்படி நடக்க வேண்டுங்கிற அவசியம் இல்லை. சில வேளைகளில் ஆண்டவர் இது மாதிரி விதிவிலக்கிலும் வைத்திருக்கிறார். எனவேதான் அந்த யோர்தானை கடந்த பிறகு லட்சக்கணக்கான ஆண்களுக்கு அந்த காலகட்டத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டது. அதற்கு பிறகுதான் அபிஷியலா சட்டப்படி அவர்கள் உடன்படிக்கையின் பிள்ளைகளாக மாறினார்கள் என்கிற சத்தியம் நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை உண்டு பண்ணும். அடுத்ததாக பார்க்கும் பொழுது நடத்திய தலைவர்களை பற்றி உள்ள ஒரு கம்பாரிசன். செங்கடல் வழியாக இஸ்ரேல் ஜனங்களை நடத்தியவர் மோசே. இந்த மோசே யார் என்று பார்க்கும் பொழுது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11 அதிகாரம் 24 முதல் 26 உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது மோசே பார்வோனுடைய குமாரனுடைய மகன் என்று எண்ணப்பட்டவன். அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்ட மனிதன் என்று பார்க்கலாம். இனி வரும் பலன்கள் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையே அதிக பாக்கியம் என்று எண்ணியவன். இந்த அளவுக்கு ஒரு தியாகம் உள்ள ஒரு மனிதன், டாலஸ்ட் லீடர் யார் என்றால் மோசே. 40 நாட்கள் உபவாசம் இருந்து தேவனுடைய சன்னிதானத்தில் தேவனுடைய உடன்படிக்கை 10 கட்டளைகளை சீனாய் மலையிலிருந்து பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய தலைவர். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை அழித்து விட்டு மோசையின் சந்ததி பெரிய ஜாதியாக்கின என்று ஒரு தடவை இல்லை 3 தடவை மோசையிடம் சொன்ன போது கூட அதை வேண்டாம் என்று தடுத்து, இந்த ஜனங்கள் உம்முடைய ஜனம் என்று சொல்லி மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து மக்களோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு மக்களுடைய உயர்வை பெரிதாக நினைத்த மிகப்பெரிய ஒரு தலைவர் யார் என்றால் மோசே. இந்த மோசேக்கு ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்துக்கு அழைப்பதற்கு முன்பாகவே தரிசனம் கொடுத்ததாக யாத்திராகமம் புத்தகம் 3:2 பார்க்கலாம். முச்செடியில் ஆண்டவர் அவனுக்கு தரிசனமானார் என்று பார்க்கலாம். அந்த அளவுக்கு மோசே மிகப்பெரிய லீடர். ஆனாலும் கூட ஒரு காலகட்டத்தில் கண்மலையோடு பேசுவதற்கு பதிலாக கோலினால் கண்மலை அடித்தபடியினாலே கானானுக்கு செல்ல வேண்டிய மிகப்பெரிய வாய்ப்பே அவனுக்கு கிடைக்காமல் போயிற்று. கானானுக்கு செல்வதற்கு முன்பாகவே அவன் மரித்து போய்விட்டான். எவ்வளவு பெரிய தியாகங்கள் செய்திருந்தாலும் கடைசி பாயிண்ட்ல அவன் கானானுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை இழந்தான். அப்படி பார்க்கும் பொழுது யோசுவா அந்த அளவுக்கு மிகப்பெரிய தலைவர் கிடையாது. தேவன் அவனை எடுத்து பயன்படுத்தும் வரைக்கும் அவன் மோசையினுடைய ஊழியக்காரனாகத்தான் காணப்பட்டான். பிறகுதான் அவன் கர்த்தருடைய ஊழியக்காரனாக மாறினான் என்று யோசுவா 1:1 பார்க்கலாம். ஆனால் அதே வேளையில் அமலேக்கியோர் நடந்த போராட்டத்தில் அவன் அந்த போர்க்களத்தை நடத்திய தளபதி என்று அறிந்து கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, கானான் தேசத்தை வேவு பார்ப்பதற்காக அனுப்பப்பட்ட 12 வேவுக்கார்கள் இவனும் காலேபு மட்டும்தான் விசுவாச வார்த்தைகளை சொல்லி அந்த கானான் தேசத்தை நாம் எளிதாக கைப்பற்றி விடலாம் என்கிற ஒரு உற்சாகமான தைரியமான விசுவாச வார்த்தைகளை சொன்னான். ஆனாலும் கூட அப்பொழுது அந்த மக்கள் அதை நம்பாத காரணத்தினால்தான் மிகப்பெரிய வனாந்திர வாழ்க்கையில் அவர்கள் நடத்தப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, மோசே சீனாய் மலையில் கர்த்தருடைய கற்பனைகளை பெறுவதற்காக சென்றபோது அவன் ஒரு குறிப்பிட்ட இடம் வரைதான் மோசையோடு சென்றான். ஆனால் கற்பனைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த இடத்தில் யோசுவா காணப்படவில்லை. இன்னும் சொல்ல போனால், கர்த்தர் அவனுக்கு எப்படி தனிப்பட்ட முறையில தரிசனமானார் என்றால், அதாவது யோர்தானை கடந்ததற்கு பிறகுதான் அவனுக்கு தரிசனமானார் என்று யோசுவாவின் புத்தகம் 5வது அதிகாரம் 13, 14, 15 போன்ற வசனங்களில் பார்க்கலாம். மோசேக்கு ஊழியத்துக்கு முன்பாக மிகப்பெரிய தரிசனத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டான். ஆனால் யோசுவாவுக்கு யோர்தானை கடந்ததற்கு பிறகுதான், யோர்தான் நதியை கடந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்திற்கு பிறகுதான் தேவனுடைய தனிப்பட்ட ஒரு தரிசனத்தை பார்த்ததாக அறிந்து கொள்ளலாம். நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையிலும் யோர்தான் வரும், செங்கடல் வரும். அந்த பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு பல்வேறு ஆவிக்குரிய தலைவர்கள் நமக்கு தேவன் அளித்து உதவி செய்வார். மோசையினுடைய தாக்கம் என்பது வேறு, யோசுவாவுடைய தாக்கம் என்பது வேறு. இரண்டையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. நமக்கு ஆவிக்குரிய தலைவர்கள் நமக்கு அவசியம். அந்த தலைவர்களை நம்ம கம்பேர் பண்ணி ஒத்து வைத்து இவர் பெரியவர் இவர் சிறியவர் என்கிற கம்பாரிசன் கூடாது.
எந்தெந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி தலைவர்கள் உதவிகள் தேவைப்படுகிறதோ அதை தேவன் அனுப்புவார். செங்கடலை போன்ற பிரச்சனை கடப்பதற்கு தேவன் மோசே போன்ற தலைவரை அனுப்புவார். யோர்தான் போன்ற பிரச்சனைகளை கடப்பதற்கு தேவன் யோசுவா போன்ற தலைவர் நமக்கு அனுப்புவார். இதுதான் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம். மோசையினுடைய அழைப்பு என்பது வேறு, யோசுவாவுடைய அழைப்பு என்பது வேறு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால், செங்கடல் பிரிந்த விதம் வேறு, யோர்தான் பிரிந்த விதம் வேறு. செங்கடல் எப்படி பிரிந்தது என்றால், மோசே கர்த்தருடைய கட்டளையின்படி தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராமுழுதும் பலத்த காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்தார் என்று யாத்திராகம புத்தகம் 16 பார்க்கலாம். அந்த கீழ்காற்றை அனுப்பி அந்த தண்ணீரை ஒதுங்கும்படியாக தேவன் ஒரு அதிசயத்தை செய்தார். ஆனால் யோர்தானை பொறுத்த அளவில் என்ன நடந்தது என்றால், யோசுவா 3:13 பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய உடன்படிக்கையை பெட்டி சுமக்கிற அந்த ஆசாரிகள் உள்ளங்காலிலே யோர்தானுடைய தண்ணீர் பட்ட மாத்திரத்திலே யோர்தான் நதி பிரிந்ததாக பார்க்கலாம். அந்த ஆசாரியுடைய கால்களில் தண்ணீர் பட்ட உடனே யோர்தான் பிரிந்ததாக பார்க்கலாம். நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால், ஒவ்வொரு பிரச்சனையிலும் தேவன் ஒவ்வொரு விதமாக நம்மளை வழி நடத்துவார். யோர்தானை வழி நடத்தின மாதிரி செங்கடலை வழி நடத்த மாட்டார். செங்கடலை வழி நடத்துற மாதிரி யோர்தானை வழி நடத்த மாட்டார். தேவனுக்கென்று ஒரு நோக்கம், ஒரு பிளான், ஒரு திட்டம் இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ள முடியாது. நம்மையும் எல்லா பிரச்சனைகளையும் ஒரே மாதிரி வகையில், ஒரே மாதிரி பேட்டல்ல நம்மளை நடத்துவார் என்று எதிர்பார்க்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலும் யோர்தான்கள் வரும், செங்கடல்கள் வரும். ஆனால் நாம் நம்பி இருப்பது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நம்பி இருக்க வேண்டும். அப்படி நம்பி இருக்கும் போது ஒவ்வொரு பிரச்சனையிலும் தேவன் விதவிதமாக உதவிகளை அனுப்பி நமக்கு மிகப்பெரிய வெற்றியை தருவார். இது நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான காரியம். நிச்சயமாக யோர்தானும் வரும், செங்கடலும் வரும். ஆனால் அவைகளை சந்திக்கின்ற விதம் தான் வித்தியாசமாக இருக்கும். இறுதியாக பார்க்கும் பொழுது, செங்கடல் எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால், ஒரு மனிதன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவன் பாவங்களை அறிக்கையிட்டு பாவத்திலிருந்து தேவன் விடுதலையாக்குற ஒரு நிகழ்வுக்கு அடையாளமாக இருக்கிறது. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் 400 ஆண்டு கால அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்களோ, அதுபோல நாமும் இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்கப்படுகிற ஒரு அனுபவத்திற்கு செங்கடலை பிரித்த சம்பவம் அடையாளமாக இருக்கிறது. யோர்தான் நதியை பிரித்த சம்பவம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால், யோசுவா என்பவன் இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாக இருக்கிறான். அவன் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை யோர்தானை கடந்து தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின கானானை அந்த மக்களுக்கு பிரித்து கொடுத்தாரோ, அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த ஆவிக்குரிய பயணத்தில் நம்மை நடத்தி தேவன் நமக்கு முன்குறித்த சகல ஆசீர்வாதங்களையும் நமக்கு வழங்குவதற்கு, அவர் நம்மை இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்துவதற்கு அந்த யோர்தானை கடந்து போகிற சம்பவம் நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. எனவே இந்த யோர்தான் செங்கடலை பற்றியுள்ள பல காரியங்களை நீங்கள் தனிப்பட்ட முறையில் தியானிக்கும் போது இன்னும் பல காரியங்களோடு கர்த்தர் உங்களோடு பேசுவார். இந்த செய்திகளை பற்றியுள்ள உங்களுடைய கருத்துக்களை யூடியூப்பில் பதிவிட்டால் அடியேனை உற்சாகப்படுத்தும்படியாக இருக்கும். இந்த சிறு ஊழியத்தை தொடர்ந்து அடியே நடத்த தேவன் எனக்கு கிருபை செய்யும்படியாக உங்களுடைய ஜெபத்தை அடியேன் நாடி நிற்கிறேன். எனக்காக தயவு செய்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. ஆமென்.